Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahayaraj, a preacher at the Church of Christ in Amalinagar in Dindigul of Tamil Nadu at India. நான் R.C. Joseph Sahayaraj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளிநகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this Bible study, we will explore and learn about the covenant and its identity that God made with humanity through Noah after the great flood. பெருவெள்ளத்திற்கு பிறகு நோவா மூலமாக மனித குலத்துடன் தேவன் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை மற்றும் அதன் அடையாளம் ஆகியவற்றை பற்றி நாம் இந்த வேதாகம் படிப்பில் ஆராய்ந்து அறிவோம். Key verse for this study is Genesis 9:12 and 13. And God said, "This is the sign of covenant which I will make between me and you and every living creature that is with you for perpetual generations. I set my rainbow in the cloud, and it shall be for the sign of the covenant between me and the earth." இந்த படிப்பிற்கான திறவுகோல் வசனம் ஆதியாகமம் 9ஆம் அத்தியாயம் 12-13 வரை உள்ள வசனங்கள். அன்றையும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். Today we are going to cover the scriptures of Genesis 9:8-17 verse. இன்றைய நாளிலே நாம் ஆதியாகமம் 9ஆம் அத்தியாயத்தின் 8-17 வரை உள்ள வசன பகுதிகளை ஆராய்ந்து அறிய போகின்றோம். இந்த பகுதி the covenant உடன்படிக்கையும் அதன் அடையாளம் என்று அழைக்கப்படுகிறது. This part is called as the covenant and its symbol. இது உடன்படிக்கையும் அதன் அடையாளமும் என்று அழைக்கப்படுகிறது. First we will read the 8th verse, 8th and 9th verse. Then God spoke to Noah and to his sons with him, saying, "And as for me, behold, I establish my covenant with you and with your descendants after you, and with every living creature that is with you, the birds, the cattle, and every beast of the earth with you, of all that go out of the ark, every beast of the earth." முதலாவதாக நாம் 8-9 வசனங்களை வாசிப்போம். 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, "நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடு பேரிழந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்" என்றார். In these verses, God said with whom he was making a covenant with. இந்த வசனங்களில் தேவன் யார் யாருடன் உடன்படிக்கை ஏற்படுத்த கூறினார்? With you, Noah and his family, with your descendants after you, all the people of the earth and the descendants of Noah, with every living creature that came out of the ark, every bird of the earth, every domestic animal, every wild animal, every living creatures that moves on the earth. உங்களோடும் நோவா மற்றும் அவரது குடும்பத்தார், உங்களுக்கு பின் வரும் உங்கள் சந்ததியோடும் நோவாவின் சந்ததியாரான உலக மக்கள் யாவருடனும் பேழிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்களோடும் உலகில் உள்ள எல்லா பறவைகளுடனும் நாட்டு மிருகங்களுடனும் காட்டு மிருகங்களுடனும் நிலவாழ் உயிரினங்கள் எல்லாவற்றுடனும். God did not include the aquatic animals in this covenant because even if another flood occurs, aquatic animals can survive as they are then. Therefore, including them in the covenant is unnecessary. நீர்வாழ் விலங்குகளை தேவன் இதில் இணைக்கவில்லை. ஏனென்றால் இன்னொரு தடவை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் இப்பொழுது போன்ற நீர்வாழ் விலங்குகள் அழிக்கப்படாமலே இருந்து விடலாம். எனவே அவற்றை இந்த உடன்படிக்கையில் இணைப்பது என்பது தேவையற்ற செயலாகும்.
The definition of the word covenant. The word covenant has a special meaning. It is irrevocable at any time by any party. A covenant binds both parties to the covenant as long as they live. For example, marriage is referred to as a covenant in the Bible. உடன்படிக்கை என்ற வார்த்தையின் விளக்கம். உடன்படிக்கை என்ற வார்த்தை சிறப்பான அர்த்தமுடையதாய் காணப்படுகிறது. எந்த காலத்திலும் இது மாற்றப்பட முடியாததாக உள்ளது. உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளும் இரு சாராரும் உயிருடன் இருக்கும் வரை உடன்படிக்கை அவர்களை கட்டுப்படுத்தும். உதாரணமாக, திருமணம் என்பது உடன்படிக்கை என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்படுகிறது. மலாக்கி 2:14 and 15 reads thus. Yet you say, for what reason? Because the Lord has been witness between you and the wife of your youth, with whom you have dealt treacherously. Yet she is your companion and your wife by covenant. A husband and wife are bound by the covenant of marriage as long as they live. God has bound them. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமான அவளுக்கு துரோகம் பண்ணினாயே, அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி ஆகிய இருவரும் உயிருடன் இருக்கும் வரை அவர்கள் திருமணம் என்ற உடன்படிக்கையினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். தேவனே அவர்களை பிணைத்திருக்கிறார். Therefore, the covenant of marriage binds them as long as either the husband or the wife lives. This covenant ends when one of them dies. Likewise, the covenant that God made with mankind and all the wild animals, domestic animals and birds here is very permanent and will last forever. எனவே கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும் வரையில் திருமணம் என்ற உடன்படிக்கை அவர்களை பிணைக்கிறது. இவ்விருவரில் யாரேனும் ஒருவர் மரிக்கும் போதுதான் அந்த உடன்படிக்கை முடிவடைகிறது. அதுபோலவே இங்கு தேவன் மனித இனத்துடனும் சகல காட்டு மிருகங்களுடனும் நாட்டு மிருகங்களுடனும் பறவைகளுடனும் செய்த உடன்படிக்கை மிகவும் நிரந்தரமானதாக என்றென்றும் நிலைத்திருப்பதாக உள்ளது. The covenant is binding on all of us as long as we and all the living creatures in the world are alive. The covenant is eternal in that God does not die. Therefore, this covenant that God established after the flood is binding on all of us as long as the earth exists and grants us all of us a worldly well-being in this world. நாமும் இந்த உலகில் உள்ள சகல உயிரினங்களும் உயிருடன் இருக்கும் வரையில் இந்த உடன்படிக்கை நம் யாவரையும் கட்டுப்படுத்துவதாக உள்ளது. தேவன் மரிப்பதில்லை. எனவே அவர் பகுதியை பொறுத்தவரை இந்த உடன்படிக்கை நித்தியமானதாக உள்ளது. எனவே தேவன் இங்கு வெள்ளப்பெருக்கு பின்பு ஏற்படுத்திய உடன்படிக்கை பூமியில் நாளளவும் யாவரையும் கட்டுப்படுத்துகிறதாய் உள்ளது மற்றும் நம் யாவருக்கும் இவ்வுலகில் உலக பிரகாரமான நல்வாழ்வை அருள்வதாக இது உள்ளது. Explanation of the covenant. Verse 11. Thus, establish my covenant with you. Never again shall all flesh be cut off by the waters of the flood. Never again shall there be a flood to destroy the earth. உடன்படிக்கையின் விளக்கம் 11ஆம் வசனம். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். God promised that he would never again destroy all the animals and birds as he did in the great flood. Even today, there are still many places where heavy rains and destruction occur, but there has never been a global flood like one in the Noah days. And there will be never again, because God has promised that such a destruction will never happen again. எனவே
எல்லா மிருகங்களையும் எல்லா பறவைகளையும் அப்போது பெருவெள்ளத்தினால் அழித்தது போல இனி எப்போதும் அழிப்பதில்லை என்று தேவன் உறுதியளித்தார். இன்று வரையிலும் பல இடங்களில் பெருமழை பெய்து அழிவுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நோவாவின் காலத்தில் நடந்தது போன்று உலகளாவிய வகையில் பின்பு எப்போதும் பெருவெள்ளம் ஏற்படவில்லை, இனியும் அவ்வாறு ஏற்படாது. ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட அழிவு இனி நேராது என்று வாக்களித்திருக்கிறார். The natural environment is being affected in many places by the foolish action of man. Human activities have gone beyond limits, affecting natural resources such as land, water, and air. However, God still protects this world with his mighty hands. Regarding this, Paul writes that the Lord, Peter writes that the Lord is not lack of concerning his promise, as some count slackness, but is long suffering towards us, not willing that any should perish, but that all should come to repentance. 2 Peter 3:9. மனிதனுடைய மதியீனமான செயல்களினால் இயற்கை சூழல் பல்வேறு இடங்களிலும் பாதிக்கப்படுகிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம் போன்ற இயற்கை மூலங்களை பாதிக்கும் வகையில் மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கின்றன. இருப்பினும் தேவன் இந்த உலகத்தை இன்னும் தமது வல்லமையுள்ள கரத்தினால் காத்து கொண்டுதான் இருக்கிறார். இதை பற்றி பேதுரு சொல்றார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9. God created this world for the good of man. God wants us to enjoy the benefits of this world without destroying its nature. Therefore, let us learn to love the nature, and it is our duty to protect the nature. Even after we leave this world, the natural world is very essential for our descendants to live a good life in this world. Let us think about this and act accordingly. தேவன் இந்த உலகத்தை மனிதனின் நன்மைக்காகவே படைத்தார். இந்த உலகத்தின் நன்மைகளை உலகத்தின் இயல்பை கெடுக்காமல் அனுபவிப்பதையே தேவன் விரும்புகிறார். எனவே நாம் இயற்கையை நேசிக்க கற்றுக்கொள்வோம். மேலும் இயற்கை பாதுகாப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் இந்த உலகை விட்டு சென்ற பிற்பாடும் நம்முடைய சந்ததிகள் இந்த உலகில் நலமான வாழ்வை வாழ்வதற்கு இயற்கை உலகம் மிகவும் அவசியமாக உள்ளது. இதை சிந்தித்து செயல்பட வேண்டும். The symbol of covenant, verse 12 and 13. And God said, this is the sign of covenant which I make between me and you and every living creature that is with you for perpetual generations. I set my rainbow in the cloud, and it shall be for the sign of the covenant between me and the earth. 12-13 வாசிப்போம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை என் மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். God said that he would place his bow in the cloud as a symbol of this covenant he had made with the mankind through Noah. He also said that it would be a sign of the covenant between him and the earth. We will usually see a rainbow in the sky after it rains, if the sky is clear and the sun shines well. தேவன் நோவா மூலமாக மனிதகுலத்துடன் ஏற்படுத்திய இந்த உடன்படிக்கை அடையாள சின்னமாக தமது வில்லை மேகத்தில் வைப்பதாக உரைத்தார். அது அவருக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இன்னமும் நாம் பொதுவாக மழை பெய்த பின்பு வானம் தெளிவாகவும் சூரியன் வெளிச்சம் கொடுக்கும் நிலையிலும் இருக்கையில் வானவில் தோன்றுவதை நாம் இன்றளவும் காணுகிறோம். At this point, I think it would be very helpful for us, our Bible study, if we explore some of the scientific facts about the rainbows. இவ்விடத்தில் நாம் வானவில் பற்றிய அறிவியல் உண்மைகள் சிலவற்றை ஆராய்ந்தறிவது நமது வேதாந்த படிப்புக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். When sunlight hits the water droplets left in the atmosphere after rain, the light splits into 7 colors. All 7 colors split in this way undergo total internal reflection within the water droplet.
When the light ray that has undergone total internal reflection leaves the water droplet, all 7 colors reach our eyes through light scattering. மழை பெய்த பின்பு வளிமண்டலத்தில் எஞ்சி இருக்கும் நீர்த்துளிகளில் சூரிய ஒளி படும்போது அது 7 வண்ணங்களாக பிரிக்கிறது. இவ்வாறு பிரிந்த 7 வண்ணங்களும் நீர்த்துளிக்குள் முழு அக எதிரொலிப்பு அடைகிறது. முழு அக எதிரொலிப்பு அடைந்த ஒளிக்கதிர் நீர்த்துளியை விட்டு வெளியேறுகையில் அந்த 7 வண்ணங்களும் ஒளி சிதறல் மூலம் நம் கண்களுக்கு வந்து சேர்கிறது. Every raindrop left in the sky after rain acts like a small prism. When the sunlight enters into the raindrop, it bends the light, then reflects it inward. Finally, it bends it again when it leaves. This process separates the white sunlight into its color spectrum. This reaches our eyes as a multicolored curve opposite to the direction of the sun. மழைக்கு பின்னர் வானத்தில் எஞ்சி இருக்கும் ஒவ்வொரு மழை துளியும் ஒரு சிறிய முப்பட்டகம் போல பிரிசம் போல செயல்படுகிறது. அதில் சூரிய ஒளிக்கதிர் நுழையும் போது ஒளியை வளைத்து பின்னர் அதை உள்நோக்கி பிரதிபலிக்கிறது. இறுதியாக அது வெளியேறும்போது மீண்டும் வளைக்கிறது. இந்த செயல்முறை வெள்ளை நிறமான சூரிய ஒளியை அதன் வண்ண நிறமாலையாக பிரிக்கிறது. இது சூரியனுக்கு எதிரே உள்ள பல வண்ண வளைவாக நம் கண்களை அடைகிறது. How a rainbow is formed. Sunlight and water drops. A rainbow is formed when the sunlight interacts with water droplets, usually during or after the rain. வானவில் உருவாகும் முறை. சூரிய ஒளி மற்றும் நீர்த்துளிகள். பொதுவாக மழையின் போது அல்லது மழைக்கு பிறகு சூரிய ஒளி நீர்த்துளிகளுடன் தொடர்பு கொள்ளும் போது ஒரு வானவில் உருவாகிறது. Refraction and dispersion. When a ray of sunlight enters a raindrop, it bends by a process called refraction. Since different colors of light have different wavelengths, they are refracted at slightly different angles, separating white sunlight into its individual colors. ஒளி விலகல் மற்றும் சிதறல். சூரிய ஒளியின் கதிர் ஒரு மழை துளையில் நுழையும் போது அது வளைகிறது. இது ஒளி விலகல் என்று அழைக்கப்படுகிறது. ஒளியின் வெவ்வேறு வண்ணங்கள் வெவ்வேறு அலைநீளங்களை கொண்டிருப்பதால் அவை சற்று மாறுபட்ட கோணங்களில் ஒளிவிலகல் செய்யப்படுகின்றன. வெள்ளை சூரிய ஒளியை அதன் தனிப்பட்ட 7 வண்ணங்களாக பிரிக்கின்றன. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஆஃப்டர் என்டரிங் த droplet, the light is then reflected off the back inner surface of the droplet. முழு அக பிரதிபலிப்பு. துளியில் ஒளி நுழைந்த பிறகு பின்னர் துளியின் பின்புறம் உள்ள மேற்பரப்பிலிருந்து பிரதிபலிக்கிறது. Second refraction. When the light leaves the droplet and re-enters the air, it is refracted again. This second bending further disperses the color. இரண்டாவது ஒளிவிலகல். ஒரு துளியிலிருந்து மழை துளியிலிருந்து வெளியேறி மீண்டும் காற்றில் நுழையும் போது அது மீண்டும் ஒளிவிலகல் செய்யப்படுகிறது. இது இரண்டாவது வளைவு வண்ணங்களை மேலும் சிதறடிக்கிறது. Observer and position. We can see rainbow when the sun is behind us and the water droplets are in front of us. This means that the rainbow always appears directly opposite the direction of the sun. Colors can be seen from a specific angle that allows us to perceive individual colors reflected from the water droplets. பார்வையாளர் மற்றும் நிலை. சூரியன் நமது பின்னாலும் நீர்த்துளிகள் நமக்கு முன்னாலும் இருக்கும் நிலையில் நாம் ஒரு வானவில்லை பார்க்க முடியும். அதாவது வானவில் எப்போதுமே சூரியன் இருக்கும் திசைக்கு நேர் எதிரே தான் தோன்றும். நீர்த்துளிகளிலிருந்து பிரதிபலிக்கும் தனித்தனி வண்ணங்களை உணருவதற்கு நம்மை அனுமதிக்கும் ஒரு குறிப்பிட்ட கோணத்திலிருந்து வண்ணங்களை பார்க்க முடியும். Key characteristic. Rainbow always appear in the part of the sky directly opposite to the sun. முக்கிய பண்புகள் என்னவென்று பார்க்கும்போது வானவில் எப்போதுமே சூரியனுக்கு நேர் எதிரே உள்ள வானத்தின் பகுதியில் தான் தோன்றும். Curved shape. The geometry of refraction and reflection creates a band of colors centered on a line extending from the sun to our eyes. So we see a curve. வளைவு வடிவம். ஒளிவிலகல் மற்றும் ஒளி பிரதிபலிப்பின் வடிவியலினால் சூரியனிலிருந்து நம் கண்ணுக்கு நீண்டு செல்லும் ஒரு கோட்டில் மையமாக கொண்ட வண்ணங்களின் பட்டையை உருவாக்குவதால் நாம் ஒரு வளைவை பார்க்கிறோம்.
double rainbow. Sometimes we can see a second fainter rainbow outside the primary rainbow. This is caused by the second total internal reflection of the light within the raindrop. This reserves the order of colors. This reverses the order of the colors. The color found in the primary rainbow is in VIBGYOR order. VIBGYOR means V for violet, I for indigo, B for blue, G for green, Y for yellow, O for orange, and R for red. But these colors are reversed and found in the second rainbow in ROYGBIV order. So it is the secondary rainbow will appear red, orange, yellow, green, blue, indigo and violet color. இரட்டை வானவில். சில நேரங்களில் முதன்மை வானவில்லுக்கு வெளியே இரண்டாவது மங்கலான வானவில்லை காணலாம். இது மழை துளிக்குள் ஒளியின் இரண்டாவது முழு அக பிரதிபலிப்பால் ஏற்படுகிறது. இது வண்ணங்களின் வரிசையை மாற்றுகிறது. விப்ஜிஆர் என்ற வரிசையில் முதன்மை வானவில்லில் நிறங்கள் காணப்படுகிறது. விப்ஜிஆர் என்றால் என்ன? வி என்றால் வயலட், ஐ என்றால் இண்டிகோ, பி என்றால் ப்ளூ, ஜி என்றால் கிரீன், ஒய் என்றால் எல்லோ, ஓ என்றால் ஆரஞ்சு, ஆர் என்றால் ரெட். இந்த நிறங்கள் அப்படியே தலைகளாக மாறி ROYGBIV என்ற வரிசையில் துணை வானவில்லில் காணப்படும். Rainbow can be complete circles. However, we usually see only the portion of the arc formed by water droplet shining above from the ground. If we are flying in an airplane at the time of as the rainbow appears, we would be able to see the entire rainbow in a circular pattern. வானவில் முழு வட்டங்களாக இருக்கும். இருப்பினும் நாம் பொதுவாக தரையின் மேலே ஒளிரும் நீர்த்துளிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு வளைவை வில் போன்ற ஒரு பகுதியை மாத்திரமே பார்க்கிறோம். ஒருவேளை வானவில் தோன்றும் சமயத்தில் நாம் ஆகாயம் இடத்தில் சென்று கொண்டிருந்தால் வட்ட வடிவில் முழு வானவில்லையும் நாம் காண முடியும். In a primary rainbow, the arc shows red on the outside and the violet on the inside. This rainbow is caused by the light being refracted as it enters a water droplet and reflected back into the droplet and refracted again as it leaves. ஒரு முதன்மை வானவில்லில் வெளிப்புறத்தில் சிவப்பு நிறத்தையும் உள்புறத்தில் கருநீல நிறத்தையும் காட்டுகிறது. இந்த வானவில் ஒளியானது ஒரு நீர்த்துளிக்குள் நுழையும் போது ஒளிவிலகல் ஏற்பட்டு பின்பு துளியின் பின்புறத்தில் ஒளி பிரதிபலிக்கப்பட்டு அதை விட்டு வெளியேறும்போது மீண்டும் ஒளிவிலகல் செய்யப்படுவதால் ஏற்படுகிறது. அதாவது ஒரு ஒளி விலகல், ஒரு ஒளி பிரதிபலித்தல், மீண்டும் ஒளிவிலகல். இந்த ப்ராசஸ்னால தான் வானவில் நிறம் நம்ம காண முடிகிறது. In a double rainbow, the second arc is seen outside the primary arc and the order of color is reversed with red on the inside of the arc. This is caused by the light being reflected twice inside the droplet and leaving it. இரட்டை வானவில்லில் இரண்டாவது வில் முதன்மை வளைவுக்கு வெளியே காணப்படுகிறது. மேலும் அதன் வண்ணங்களின் வரிசை தலைகீழாக இருக்கும். வளைவின் உள்பக்கத்தில் சிகப்பு நிறத்தில் இருக்கும். இது துளியின் உட்புறத்தில் ஒளி 2 முறை பிரதிபலித்து அதை விட்டு வெளியேறுவதால் ஏற்படுகிறது. The Bible does not directly mention the occurrence of the second rainbow or give it any spiritual significance. இரண்டாம் நிலை வானவிலின் நிகழ்வை வேதாகமம் நேரடியாக குறிப்பிடுவதில்லை அல்லது அதற்கு ஆவிக்குரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. But the concept of a double rainbow has been interpreted by some persons as a symbol of double portion of the God's blessing or as a sign of supreme certainty of His covenant promise. The primary Bible reference to a single rainbow is in Genesis 9, 12 and 13. Here it represents God's eternal promise never to destroy again the earth by a global flood. This is central to the Christian understanding of the rainbow symbol. இரட்டை வானவிலின் கருத்து சிலரால் தேவனின் ஆசீர்வாதங்களின் 2 மடங்கான பங்கின் அடையாளமாக அல்லது அவரது உடன்படிக்கை வாக்குறுதியின் உயர்ந்த உறுதியான அடையாளமாக விளக்கப்பட்டுள்ளது. ஒற்றை வானவில் பற்றிய முதன்மை வேதாகம குறிப்பு ஆதியாகமம் 9, 12, 13 உள்ளது.
அது உலகளாவிய வெள்ளத்தால் பூமியை மீண்டும் ஒருபோதும் அழிக்க மாட்டேன் என்ற தேவனின் நித்திய வாக்குறுதியை குறிக்கிறது. இது வானவில் என்ற அடையாளத்தை பற்றிய கிறிஸ்தவ புரிந்து கொள்ளுதலின் மையமாக இருக்கிறது. The biblical facts for the rainbow. This comes in the verses 12 to 17. வானவிலுக்கான வேதாக அடிப்படை வசனங்கள் 12-17 வரை உள்ளவற்றிலே இருக்கிறது. அந்த வசனங்களை மாத்திரம் நாம் வாசிப்போம். Let us read the verses first. And God said, "This is a sign of the covenant which I make between me and you, and every living creature that is with you for perpetual generation. I set my rainbow in the cloud, and it shall be for the sign of the covenant between me and the earth. It shall be, when I bring a cloud over the earth, that the rainbow shall be in the cloud. And I will remember my covenant, which is between me and you, and every living creatures of all flesh. The waters shall never again become a flood to destroy all the flesh. The rainbow shall be in the cloud, and I will look on it to remember the everlasting covenant between God and every living creatures of the flesh that is on the earth." And God said, "Noah, this is a sign of the covenant which I have been established between me and all flesh of the earth." வானவில்லுக்கான வேதாகம அடிப்படை. இந்த வசனங்களை மாத்திரம் நாம் வாசிப்போம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கின்ற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலே மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாத படிக்கும். எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கு உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேல் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். இந்த பகுதி ஒற்றை வானவில்லை கடவுள் நீடித்த வாக்குறுதி மற்றும் கருணையின் அடையாளமாக நிறுவியதை குறிக்கிறது. இன்டர்பிரேஷன் ஆஃப் த செகண்டரி ஆர் டபுள் ரெயின்போ. இரண்டாம் நிலை அல்லது இரட்டை வானவில்லின் விளக்கங்கள். Spiritual significance. There is no mention of a secondary rainbow in the scripture. It is clear. This has led to various theological interpretations. Some see it as a symbolic extension of the original promise, a double portion of God's favor, or a more powerful reminder of His covenant. ஆவிக்குரிய முக்கியத்துவம். இரண்டாம் நிலை வானவில் பற்றி வேதாகமத்தில் குறிப்பு எதுவும் இல்லை. எனவே இது பல்வேறு இறையியல் விளக்கங்களுக்கு வழிவகுத்தது. சிலர் இதை அசல் வாக்குறுதியின் அடையாள விரிவாக்கமாக, தேவனுடைய தயவின் இரட்டை பங்காக அல்லது அவரது உடன்படிக்கையின் மிகவும் வல்லமை வாய்ந்த நினைவூட்டலாக இதை காணுகிறார்கள். God's covenant. Although a single rainbow is a reminder of God's promises after the flood, some interpretations suggest that a double rainbow represents God's faithfulness and the joy that comes after difficult times or spiritual storms. தேவனுடைய உடன்படிக்கை. வெள்ளத்துக்கு பிறகு கடவுள் தேவனின் வாக்குறுதி நினைவூட்டலாக ஒரு ஒற்றை வானவில் இருந்தாலும் சில விளக்கங்கள் இரட்டை வானவில் தேவனின் உண்மைத்தன்மையையும் கடினமான காலங்கள் அல்லது ஆவிக்குரிய புயல்களுக்கு பிறகு வரும் மகிழ்ச்சியையும் குறிக்கும் என்று கூறுகின்றன. மாடர்ன் இன்டர்பிரேஷன்ஸ். The idea that a double rainbow represents double blessings is a modern interpretation. It's not a direct Bible teaching, but it reflects the common belief that God uses natural phenomena to communicate with believers. நவீன விளக்கங்களை பார்க்கும்போது இரட்டை வானவில் இரட்டை ஆசீர்வாதங்களை குறிக்கும் என்ற கருத்து ஒரு நவீன விளக்கமாக இருக்கிறது. இது ஒரு நேரடியான வேதாகம போதனை அல்ல, ஆனால் தேவன் விசுவாசிகளுடன் தொடர்பு கொள்ள இயற்கை நிகழ்வுகளை பயன்படுத்துகிறார் என்ற பொதுவான நம்பிக்கையை இது பிரதிபலிக்கிறது. சம்மரி. பிரைமரி மீனிங். The primary biblical meaning for the rainbow is that it is a symbol of God's covenant promise and mercy after the great flood. சுருக்கம்.
முதன்மை பொருள் என்னவென்று பார்த்தால், வானவெல்லுக்கான வேதாகமத்தின் முதன்மை பொருள் என்னவென்று பார்க்கும்போது, பெருவெள்ளத்திற்கு பிறகு தேவனின் உடன்படிக்கை மற்றும் வாக்குறுதி மற்றும் கருணையின் அடையாளமாக இது இருக்கிறது. Lack of direct reference. The Bible is silent on any specific spiritual meaning for a secondary or double rainbow. நேரடி குறிப்பு இல்லாமை, இரண்டாம் நிலை அல்லது இரட்டை வானவில்லுக்கான எந்த ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய அர்த்தத்திலும் வேதாகமம் அமைதியாக இருக்கிறது. Symbolic extension. Any connection of a double rainbow with a double portion of blessing is more a later symbolic interpretation than a direct Bible teaching. குறியீட்டின் நீடிப்பு இது. ஆசீர்வாதங்கள் இரட்டை பகுதியுடன் இரட்டை வானவில்லின் எந்த ஒரு தொடர்பும் நேரடியாக வேதாகமத்தின் போதனைகளை விட அதிகமாக பிற்கால அடையாள விளக்கமாகவே உள்ளது. Other verses in the Bible that mention rainbows. வேதாகமத்தில் வானவில்லை குறிப்பிடும் மற்ற வசனங்கள் பார்க்கும்போது 4 வசனங்களில் மாத்திரம் நாம் பார்க்கின்றோம். Only in 4 verses we see the reference of rainbow. All the 4 verses expose the glory of God as a rainbow. First, Ezekiel 1:28. Like the appearance of a rainbow in a cloud on a rainy day, so was the appearance of the brightness all around it. This was the appearance of the likeness of the glory of God. முதலாவது எசேக்கியேல் 1:28. வேதாகமத்தில் வானவில்லை குறிப்பிடும் மற்ற 4 வசனங்கள் இருக்கின்றன. அந்த 4லுமே தேவனுடைய மகிமைதான் வானவில்லாக குறிப்பிடப்படுகிறது. அதில் முதலாவது எசேக்கியேல் 1:28. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். நெக்ஸ்ட் கம்ஸ் Revelation 4:3. And he who said there was like a jasper and sardis stone in appearance, and there was a rainbow around the throne in appearance like an emerald. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. Next comes Revelation 10:1. I saw still another mighty angel coming down from the heaven, clothed with a cloud, and a rainbow was on his head. His face was like the sun, and his feet like pillar of fire. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. Next we come to the 14th and 15th verses. It shall be when I bring a cloud over the earth, that the rainbow shall be seen in the cloud, and I will remember my covenant which is between me and you and every living creatures of all flesh. The water shall never again become a flood to destroy all flesh. அடுத்து நாம் 14-15 வசனங்களுக்கு வருகின்றோம். நான் பூமிக்கு மேலாய் என் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பிறகாதபடிக்கும் எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். Genesis 9:14-15 describes the rainbow as an eternal sign of God's covenant with Noah and all living creatures. Here God promised that He would never again destroy all flesh by a global flood. He said that the rainbow would appear in the sky when God brought clouds over the earth. At the time, He would remember His covenant and that He had saved mankind from the destructive waters. The rainbow is a reminder of God's grace and eternal promise to mankind unto God. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் நோவாவுடனும் அனைத்து உயிரினங்களுடனும் தேவன் செய்த உடன்படிக்கைக்கான நித்திய அடையாளமாக வானவெள்ளை விளக்குகின்றன. உலகளாவிய வெள்ளத்தால் அனைத்து மாம்சங்களையும் மீண்டும் ஒருபோதும் அழிக்க மாட்டேன் என்று தேவன் இங்கு உறுதியளித்தார். தேவன் பூமியின் மீது மேகங்களை வருவிக்கும் போது
வானவில் தோன்றும் என்றார். அப்போது அவர் தமது உடன்படிக்கையையும் அழிவுகரமான தண்ணீரிலிருந்து மனித குலத்தை தாம் ரட்சித்ததையும் நினைவில் கொள்வார். வானவில் மனிதனுக்கும் தேவனுக்கும் தேவனின் கிருபையையும் நிரந்தர வாக்குறுதியையும் நினைவூட்டுவதாக இருந்தது. The covenant and its sign, God's promise. In these verses, God established a new covenant after the flood, not only with Noah, but with every living creature on the earth and all future generations. உடன்படிக்கை மற்றும் அதன் அடையாளம், தேவனின் வாக்குறுதி. இந்த வசனங்களில் தேவன் வெள்ளத்திற்கு பிறகு ஒரு புதிய உடன்படிக்கையை நிறுவினார். நோவாவுடன் மட்டுமல்ல, பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்துடனும் மற்றும் அனைத்து எதிர்கால சந்தையுடனும் அவர் இந்த உடன்படிக்கையை நிறுவினார். The role of the rainbow. The rainbow is the appointed sign of this covenant. It remains a visual reminder today that God is true to his promise. வானவிலின் பங்கு என்னவென்று பார்க்கும்போது, வானவில் இந்த உடன்படிக்கை நியமிக்கப்பட்ட அடையாளமாக உள்ளது. தேவன் தமது வாக்குறுதிக்கு உண்மையாக இருப்பதற்கான காட்சி நினைவூட்டலாக இது இன்றும் உள்ளது. மீனிங் ஆஃப் ரிமெம்பர். The phrase I will remember my covenant does not mean that God forgets. Rather, it's saying that God will show the commitment to his promise. நினைவு கூறுவேன் என்பதன் பொருள் என்ன? என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் என்ற சொற்றொடர் தேவன் மறந்து விடுகிறார் என்பதை குறிப்பதில்லை. மாறாக தேவன் தமது வாக்குறுதிக்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவார் என்று இங்கு உரைக்கப்படுகிறது. Context and significance. A new world. The appearance of the rainbow represents the changed situation after the flood. It shows us a world in a completely different situation from the previous world that experienced a global flood. சூழல் மற்றும் முக்கியத்துவம். ஒரு புதிய உலகம். வானவில்லின் தோற்றம் வெள்ளத்துக்கு பிறகு மாறிய சூழ்நிலையை குறிக்கிறது. இது உலகளாவிய வெள்ளத்தை அனுபவித்த முந்தைய உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையில் இருந்த உலகத்தை நமக்கு காண்பிக்கிறது. Symbol of peace. The rainbow is sometimes seen as a symbol of the warrior laying down his weapon. It signifies the end of God's wrath and the beginning of a new era of peace and stability on the earth. அமைதியின் சின்னம். வானவில் சில நேரங்களில் ஒரு போர் வீரன் தனது ஆயுதத்தை கீழே போட்டு ஒதுக்கிவிடுவதன் அடையாளமாக காணப்படுகிறது. இது தேவனுடைய கோபத்தின் முடிவையும் பூமியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஒரு புதிய யுகத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. டிவைன் கிரேஸ். A beautiful weather phenomenon, the rainbow is a powerful symbol of grace, mercy and enduring love of God on all life, stopping the ongoing destruction. தெய்வீக கிருபை. ஒரு அழகான வானிலை நிகழ்வான வானவில் தேவனுடைய கிருபை மற்றும் கருணை மற்றும் அனைத்து உயிர்கள் மீதும் நீடித்த அன்பின் சக்தி வாய்ந்த அடையாளமாக மாறி தொடர்ந்து ஏற்படும் அழிவை நிறுத்துவதாக உள்ளது. Next comes the 16th and 17th verses, the last part of this Bible study. The rainbow shall be in the cloud, and I will look on it to remember the everlasting covenant between God and every living creature of all flesh that is on the earth. And God said to Noah, this is the sign of the covenant which I have established between me and all the flesh that is on the earth. அடுத்து நாம் இந்த வேத பாட வைப்பின் நிறைவு வசனங்களான 16-17க்கு வருகின்றோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களுக்கு வருகின்றோம். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கு உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேல் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடு சொன்னார். Genesis 9:16 and 17 establishes the rainbow as a visual symbol of God's covenant with Noah and all living creatures. It provides assurance that He will never again destroy all life by flood. The rainbow serves as a constant, visible reminder of God's faithfulness and mercy. The rainbow that appears in the sky after a rain is connected to God's promises to remember and uphold this everlasting covenant. ஆதியாகமம் 9:16-17 நோவாவுடனும் அனைத்து உயிர்களுடனுமான தேவன் செய்த உடன்படிக்கையின் காட்சி அடையாளமாக வானவில்லை நிறுவினார்.
மீண்டும் ஒருபோதும் வெள்ளத்தால் அனைத்து உயிர்களையும் அழிக்க மாட்டார் என்பதன் உறுதிப்பாட்டை இது தருகிறது. வானவில் என்பது தேவனுடைய உண்மைத்தன்மை மற்றும் கருணையின் நிலையான கண்ணுக்கு புலப்படும் நினைவூட்டலாக செயல்படுகிறது. மழைக்கு பின் வானத்தில் தோன்றும் வானவில் இந்த நித்திய உடன்படிக்கையை தேவன் நினைவில் வைத்து நிலைநிறுத்தும் அவரது வாக்குறுதியுடன் இணைந்துள்ளது. The covenant and its sign, a universal promise. God declared that the rainbow was a sign of the everlasting covenant he would make between God and all living creatures of the earth throughout their generations. When the rainbow appeared in the clouds, God would see it and remember his covenant. உடன்படிக்கை மற்றும் அடையாளம் ஒரு உலகளாவிய வாக்குத்தத்தம். வானவில் என்பது தேவனுக்கும் இப்பூமியின் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே தலைமுறைகள் தோறும் அவர் செய்யும் நித்திய உடன்படிக்கை அடையாளம் என்று தேவன் அறிவித்தார். மேகங்களில் வானவில் தோன்றும்போது தேவன் அதை பார்த்து தமது உடன்படிக்கையை நினைவில் கொள்வார். Never again will there be a flood like it. The covenant making event concludes with the renewed promise that the waters would never again become a flood to destroy all flesh. மீண்டும் ஒருபோதும் அது போன்ற பெருவெள்ளம் வராது. எல்லா மாம்சங்களையும் அழிக்க தண்ணீர்கள் மீண்டும் ஒரு பெருவெள்ளமாக இதுபோல் ஒரு காலம் வராது என்ற வாக்குறுதியை திரும்பவும் வலியுறுத்துவதன் மூலம் உடன்படிக்கை செய்யும் நிகழ்வானது முடிகிறது. It's a reminder to humanity. The sign of the rainbow reminds humanity of God's unchanging promise and merciful nature. இது மனித குலத்திற்கான ஒரு நினைவூட்டலாக உள்ளது. வானவில்லின் அடையாளம் தேவனின் மாறாத வாக்குறுதி மற்றும் ஒரு கருணையுள்ள தன்மையை மனித குலத்துக்கு நினைவூட்டுகிறது. A symbol of hope and faith. The appearance of rainbow after great rain represents God's mercy, love and enduring care for his creation. நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் சின்னம். பெருமழைக்கு பின்னர் வானவில் தோன்றுவது தேவனின் கருணை, அன்பு மற்றும் அவரது படைப்பின் மீதான அவரது நீடித்த அக்கறையை குறிக்கிறது. On New Earth, the appearance of a rainbow as a symbol may indicate that the atmospheric conditions changed after the flood and life began again on the earth, a new covenant marked by the new weather event. ஒரு புதிய பூமி ஒரு அடையாளமாக வானவில் தோன்றுவது வெள்ளத்துக்கு பிறகு வளிமண்டல நிலைமைகள் வேறுபட்டன என்பதை குறிக்கலாம். இந்த புதிய வானிலை நிகழ்வால் குறிப்பிட்ட ஒரு புதிய உடன்படிக்கையுடன் மீண்டும் உயிர் வாழ்வு பூமியில் தொடக்கம் பெற்றது. Dear brothers and sisters, here we conclude this week's Bible study. We all know that the rainbow is a beautiful phenomenon. However, I believe that the theological significance and scientific explanation behind it will make us even more faithful to God and His Word. The scientific ideas of the Bible are truly amazing us. In the coming days, we will explore and know more such scientific facts of the Bible. பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்விடத்தில் நாம் இந்த வாரத்திற்குரிய வேதாம் படிப்பை முடிக்கின்றோம். வானவில் என்பது ஒரு அழகிய நிகழ்வு என்பது நம் யாவருக்குமே தெரியும். ஆனாலும் அதற்கு பின்னால் உள்ள இறையியல் முக்கியத்துவமும் அறிவியல் விளக்கமும் நம்ம இன்னும் அதிகமாய் தேவனிடமும் அவரது வசனத்திடமும் விசுவாசம் உள்ளவர்களாக்கும் என்று நான் நம்புகிறேன். வேதாகமத்தில் உள்ள விஞ்ஞான கருத்துக்கள் உண்மையிலேயே நமக்கு வியப்பூட்டு விளையாக உள்ளன. இனி வரும் நாட்களில் இது போன்ற வேதாகமத்தில் இன்னும் ஏராளமாக கூறப்பட்டுள்ள விஞ்ஞான உண்மைகளை நாம் ஆராய்ந்து அறிவோம். I would like to express my sincere gratitude to Brother Thunder Kirk, Brother Jack Williams and Brother David for giving me such a good opportunity. I express my gratitude from the bottom of my heart to each and every brother and sister who participated in this study. Lord willing, we will meet again next week at the same time, at the same day for the series of this Bible study. இத்தகைய நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய சர் தண்டர் கிர்க் அவர்களுக்கும் சர் ஜாக் வில்லியம்ஸ் அவர்களுக்கும் சர் டேவிட் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படிப்பில் பங்கு கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இந்த வேதாம் படிப்பின் தொடர் வகுப்பில் நாம் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். நன்றி சகோதரரே, நன்றி சகோதரியே.